இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணங்கிறது தான் ஹாட் டாபிக். ஏன்னா இந்த பக்கம் செழியன் ஜெனி விஷயத்தில் செழியனை ஜெனி சந்தேகப்படுறது ப்ளஸ் அவங்க நிறைய கேள்விகள் கேட்கறது எல்லாமே செழியன் முன்னாடி செஞ்ச தப்பால தான் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாளாகும், நடுவில் குட்டி குட்டி கலாட்டாக்கள் சண்டைகள்லாம் வரும். பின்னாடி இவர் ஒரு தடவை கோவப்படுவார். அப்புறம் கடைசியாக அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க, இது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் திருத்திட்டார் அவர், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை போக தான் வரும். ஏன்னா உடனடியாக இப்போ இந்த ஒரு கண்ணாடியில் விரிசல் விட்டால் உடனே ஒட்டாதில்ல அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் அமிர்தாவுடைய வாழ்க்கைக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எக்ஸப்ட் ஈஸ்வரி திருப்பி ரெண்டாவது குழந்தை, அதுவும் 7க்கும் அமிர்தாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்கிறத வச்சு அதை பெருசாக மக்களும் அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதை ரொம்ப நாளைக்கு ட்ராக்காலாம் கொண்டு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. கணேஷ் ட்ராக்கை விட இது கம்மியான ட்ராக்காக தான் இருக்கும் போது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் கதையில் முக்கியமான விஷயமா இருக்கிறது ஒரே ட்ராக், 2 விஷயம்னு வச்சுக்கலாம். ஒன்று பாக்கியாவோடைய பிஸ்னஸ், கோபியோட பிஸ்னஸ், அது ரெண்டும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது, அதை வச்சு சில ஜாலியான விஷயங்கள், சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் மெயின் ட்ராக்கில் பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பழனிசாமி ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே அவங்க 2 பேருக்குமே மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது அப்படிங்கிறதான் திருப்பி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கமெண்ட் செக்ஷனில் யாருக்கெல்லாம் அந்த பழனி பாக்கியா கல்யாணம் நடக்க வேணாம், அந்த உறவு வேணாம்னு தோணுச்சோ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாலாம் பார்க்குறாங்கன்னு. பழனிசாமி ஒரு தடவை வாயை திறந்து டேரெக்டாக அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாரு, நல்ல தோழி அவங்க, இதை நாங்கள் தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் போக நாளடைவில் எல்லாமே மாறும். அடிக்க அந்த காற்றுல அம்மிக்கல்லும் நகருங்குவாங்களோ ஆடிக்காற்றுல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ அவருடைய மனசில் ஒரு காதல் வந்துருச்சு, துளிர் விட்டாச்சு. அந்த ஒரு எண்ணத்தோடு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம், நம்ம டைரெக்டாக பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா, நான் ஈஸ்வரியிட்ட பேசுகிறேன், அவங்க மாமியார்கிட்ட பேசுகிறேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன், இவங்கள்ட்ட பேசுகிறேன்னா அதெல்லாம் வேணாம். முதல்ல நம்ம மேடம் கிட்ட டேரெக்டாக பேசி பார்ப்போம், அவங்களுக்கு ஒத்து வருதா இல்லையாங்கிறத கேட்டுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காரு. ஸோ இப்போ நிறைய நல்லது செய்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் நம்ம அப்படின்ட்டு இவங்க நம்ம சொன்னால் ஒரு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் அவர், நல்ல பொண்ணாக பார்த்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் நேரடியாக மீட் பண்ணி அவங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பற்றி சொல்ல போக அவர் அந்த சமயத்தில் நான் ஒரு பொண்ணு எனக்கு ஏற்கனவே பார்த்துட்டேன், அது என் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அதை அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் என்னை பழனது இதுதானா அப்படின்னு கோவப்பட்டு பலார்னு ஒன்று விட்டு தயவு செஞ்சு மூஞ்சிட்டே முடிக்காதுங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, தயவு செஞ்சு இதோட நம்மளோட உறவை நட்பை நிறுத்திக்கலாம், நம்ம துண்டிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அப்படின்னா யோசிக்க போகிறாங்களா, இல்லை அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எழில் அதுக்கப்புறம் செழியன் அமிர்தா அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஏன் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணால் என்ன தப்பு, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரில் கோப்பி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு பேச போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் அதிரடியாக குட்டியான திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. கடைசியாக இது என்ன நடக்க போகுது, எப்படி போனால் பெட்டர் நினைக்கிறீங்க, அந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்கூடாதா, ஏன் நடக்கலாம்னா ஏன், நடக்கூடாதுன்னா ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும்